இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய விருதுகளில் மிகவும் பிரபல்யமான மிகவும் உயர் விருதுன்னு சொன்னால் அது நோபல் விருது தான். இதற்கு நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. இந்த நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து கொடுக்கப்படுது, யாரால் கொடுக்கப்படுது, எந்தெந்த துறைக்காக வேண்டி கொடுக்கப்படுது, இந்த நோபல் விருதுடைய பெருமதி எவ்வளவு என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ துறைக்கான விருதுகள் இருக்குது. எல்லா விருதுகளை விட ஒரு மனிதருக்கு நோபல் பரிசு கிடைப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்னாண்டா, பலருடைய குறிக்கோள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த நோபல் பரிசை நான் பெற வேண்டும், அதற்காக வேண்டி கடினமாக உழைப்பார்கள். பல துறைகளுக்காக வேண்டி இந்த நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. எந்தெந்த துறைக்காக வேண்டி கொடுக்கப்படுதோ அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த நோபல் பரிசை பெறுவதற்காக வேண்டி கடினமாக உழைப்பார்கள். அப்படி உழைத்ததற்கு பிறகு அவருடைய பெயர் சிபாரிசு செய்யப்பட்டதற்கு பின் கிடைத்து விட்டால் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்று தான் இந்த நோபல் விருதை சொல்லலாம். ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானி எல்பர்ட் நோபல் என்பவர் டைனமைட் என்ற ஒரு சேர்வையை கண்டுபிடிச்சார். இந்த கண்டுபிடிப்பின் ஊடாக பெறப்பட்ட பணத்தின் மூலமாக வருடாந்தம் இந்த நோபல் மறைந்த தினமான டிசம்பர் 10 பல துறைக்காக வேண்டி இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. 1901 வருடம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி என்ற நிறுவனம் உலக சமாதானம், இலக்கியம், மருத்துவம், ரசாயனவியல், பௌத்தீகவியல், பொருளாதாரம் ஆகிய இந்த 6 துறைகளில் சிறந்து விளங்குவோருக்காக வேண்டி வருடாந்தம் இந்த நோபல் பரிசை கொடுக்கிறார்கள். இந்த நோபல் பரிசுடைய விருதுகளில் மிக உயர் விருது தான் உலக சமாதான விருது. இந்த விருது மட்டும் நோர்வேயுடைய தலைநகர் ஒஸ்லோவிலே வழங்கப்படுது. இந்த நோபல் விருதுடைய பெறுமதி மட்டும் 30 லட்சம் ஸ்வீடிஷ் கிரவுன்ஸ். நோபல் பரிசு வழங்கப்படாத முக்கியமான துறை கணிதம். இந்த நோபல் பரிசை பெற்ற முதலாவது தமிழர் யாருன்னு பார்த்தா சர் சி.வி. ராமர். ஆசியாவில் நோபல் பரிசு பெற்ற முதலாவது நபர் யாருன்னு பார்த்தா இந்தியாவை சேர்ந்த ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்கள். இலக்கிய துறைக்காக வேண்டி 1913 வருடம் நோபல் பரிசை பெற்றார். குறைந்த வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தால் வில்லியம் லாரன்ஸ் பிரேக். இவர் தன்னுடைய 25வது வயதில் நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தா மேரி கியூரி என்ற பெண்மணி பௌத்திகவியலுக்காக வேண்டி நோபல் பரிசு பெற்றார். ஆசியா கண்டத்திலே நோபல் பரிசு பெற்ற 2 பெண்கள் அன்னை தெரேசா, ஆங் சாங் சூகி. 2 தடவைகள் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் என்று பார்த்தால் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மேரி கியூரி. 1903 1911 வருடம் 2 நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற முதலாவது இஸ்லாமிய பெண்மணி ஷிரீன் எபாடி என்ற பெண்மணி. 2003 வருடம் இவர் நோபல் பரிசை பெற்றார். அதிக தடவை இந்த நோபல் பரிசை பெற்ற நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதை சிபாரிசு செய்வது நோர்வேயுடைய பாராளுமன்றம் தான். பொதுவாக இந்த 6 துறைக்குமான நோபல் பரிசு ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் போகும். ஆனால் 1976 வருடம் இந்த 6 துறைக்குமான நோபல் பரிசை பெற்ற ஒரே நாடு அமெரிக்கா. அமெரிக்காவை சேர்ந்த 6 துறைச்சார் அறிஞர்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. வரலாற்று குறிப்புக்காக வேண்டி இலக்கிய நோபல் பரிசு பெற்ற பிரதமர் பிரித்தானியாவை சேர்ந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள். ஏழைகளுடைய வறுமையை ஒழித்ததற்காக வேண்டி பொருளாதார துறையில் நோபல் பரிசு பெறாமல் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் தான் தெற்காசியாவை சேர்ந்த முஹம்மது யூனுஸ். ஒரு குடும்பமே இந்த நோபல் பரிசை வென்றிருக்கிறது. அந்த குடும்பம் யாரு? பிரான்ஸை சேர்ந்த மேரி கியூரியுடைய குடும்பம் தான். 1903 வருடம் மேரி கியூரியும் அவருடைய கணவரும் சேர்ந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்கள். 1911 வருடம் மேரி கியூரி அவர்கள் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். 1935 வருடம் மேரி கியூரியுடைய மகள் ஐரிஷ் ஜூலியட்டும் அவருடைய மருமகன் ஃபெட்ரிக்கும் சேர்ந்து வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்கள். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.